ஹாய் யூவர்ஸ், இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு குழந்தைகளுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ராகி கோதுமை லட்டு செய்வது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கப் ராகி மாவு எடுத்துக்கோங்க. அதை கடாயில் போட்டு நெய் ஊற்றி வறுத்து வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து வச்சுக்கோங்க. வறுத்து செஞ்சோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அதனால தான் வறுத்து செய்கிறோம். இது கோதுமையும் அரிசியும் வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம். 2 பங்கு கோதுமையும் 1 பங்கு அரிசியும் இது ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சி வச்சுருக்கோம். நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2-3மே ஒரே மாதிரி ஈக்குவல் ரேஷியோ கூட போட்டுட்டு வறுத்து அரைச்சிட்டிங்கன்னா நல்ல மணமாக இருக்கும். அதனால் அந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கோம். எள்ளு 1 டேபிள் ஸ்பூன் வறுத்து சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலையை வறுத்து சேர்த்துக்குங்க. 2 டேபிள் ஸ்பூன் 4 டேபிள் ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துக்குங்க. இதை நல்லா எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு தண்ணி ஊற்றி கலந்து உருண்டை பிடிச்சி இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வைக்கணும். இந்த மாதிரி உருண்டை போட்டு வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இதை இட்லி பாத்திரத்துக்கு மாற்றி அதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இதை ஒரு 10 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கலாம். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். வெந்துருச்சு, நல்லா வெந்திருக்கான்னு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு கத்தியை வச்சு நீங்கள் கட் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி ஈஸியாக ஹெல்த்தியான ஸ்நாக்ஸுக்கு எங்களுடைய பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.